என்னம்மா பண்ணிகிட்ருக்க? நேற்று நைட்டு சாக்லேட் கேக் பண்ணும்போது பேக்கிங் பவுடர் போட மறந்துட்டேன். 2-3 வெரைட்டி செஞ்சேன். நான் ப்ளம் கேக் பண்ணினேன், அப்புறம் நெய் பண்ணினேன், அப்புறம் டீ கேக்ஸ்லாம் பண்ணினேன்னா. ஸோ அந்த டைமில் வந்து இந்த கேக்கில் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் போட மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ அதெல்லாம் வந்து நல்லா உதுத்துட்டு மறுபடி பாப்ஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், லட்டு மாதிரி. நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா, வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட் அந்த மாதிரி பேக்கிங் பவுடர் போட மறந்ததுனால இந்த சாக்லேட் கேக்கு நல்லா உப்பி வரல. இருந்தாலும் டேஸ்ட் செமையா இருந்தது. அந்த கேக்கை இப்போ நான் வந்து கேக் பாப் செய்ய போறேன். அதுக்கு அந்த கேக்கை நல்லா உதுத்துட்டு கையாலேயோ இல்லை மிக்ஸி ஜார்லேயோ இந்த மாதிரி உதுத்துட்டு, அதுக்கப்புறம் அது கூடவே கண்டென்ஸ் மில்க், கொஞ்சமாக பட்டர், சுகர் பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பால்ஸாக பிடிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சாக்லேட் சாஸ் ரெடி பண்ணிட்டேன். சாக்லேட் சாஸ் ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாப் ஸ்டிக்ஸில் எல்லாத்தையும் நல்லா சொருகிட்டு கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸு, சாக்கோ சிப்ஸ் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி கிரேட்டட் கோக்னட்ஸாகவும் நம்ம பால்ஸ் மாதிரியும் செஞ்சு சூப்பராக ஒரு டிஷ் ரெடி பண்ணியாச்சு. சூப்பரான கேக் பாப்ஸ் அண்ட் கேக் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு.